தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொளியில என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம் என்று சொன்னா, இன்றைய தினம் எங்களுடைய யாழ்ப்பாணத்துல ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கு. அந்த போராட்டத்தை பற்றின ஒரு விரிவான விளக்கத்தை தான் இன்றைக்கு இந்த காணொளியில பார்க்க போறோம். அதாவது இப்ப சமீபத்திய நாட்களா பாதம் என்று சொன்னா, எங்களுடைய யாழ்ப்பாணத்துல அநேகமான போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அந்த வரிசையில இன்றைய தினமும் ஒரு போராட்டம் ஒன்று எங்களுடைய யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த வைரவர் கோவில் வீதியில இருக்கிற பழக்கடை வியாபாரிகளால தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. என்னத்துக்காக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய பழக்கடை வியாபாரிகளினுடைய கடைகள் ஒவ்வொன்றுமே 6 அடியில இருக்குது. இப்ப எல்லா கடைகள்ல இருந்தும் ஒவ்வொரு அடி குறைச்சு 5 அடிக்கு அதை உள்ளுக்குள்ள எடுக்க சொல்லப்பட்டிருக்குது. அதுக்காகத்தான் அந்த பழக்கடை வியாபாரிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை மேற்கொள்ளிடும். ஏற்கனவே 6 அடியில இருக்கிற அந்த பழக்கடைகள்லயே வியாபாரம் செய்யறது சரியான சிக்கலான ஒரு நிலைமையா இருக்கேக்குள்ள இப்ப இன்னும் 1 அடி குறைச்சு 5 அடியில திரும்ப வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னா தங்களால் அது முடியாது என்ற மாதிரி தான் வியாபாரிகள் சொல்லி இப்ப அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த பகுதியில தற்காலிகமான கடைகளை அமைச்சு பல வியாபாரம் செய்து கொண்டு வர வியாபாரிகள் மாநகர சபையின் இந்த ஒரு மனிதாபிமானமற்ற செயற்பாட்டால தங்களுடைய குடும்ப வருமானத்தை இழக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இவ என்ன சொல்லினம் என்று சொன்னா, அதாவது இந்த பழக்கடை வியாபாரிகள் என்ன சொல்லினம் என்று சொன்னா, அன்றைக்கு அமைச்சரா இருந்து டக்ளஸ் தேவானந்தாவிட்ட விடுத்த கோரிக்கைக்கு அமைவா தங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஜோகேஸ்வரி பட்குணராஜாவை கொண்ட இபிடிபி ஆட்சி அதிகார வரையறைக்குள்ள யாழ் மாநகர சபை இருக்கைக்குள்ள இந்த கடைகள் அவைக்கு வழங்கப்பட்டு இருந்ததாம். இதுக்காக இவை மாநகர சபைக்கு ஆரம்பத்துல 3000 ரூபாயும் இப்ப 7500 ரூபாயையும் வரியா செலுத்தி கொண்டு வரணுமா. இந்த நிலையில இப்பவும் 300 ரூபாய் வரி உயர்வு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி மாநகர சபை சொன்னாலும் கூட அதையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளுறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படி என்று சொல்லிடும். இதே நேரம் இந்த கடைகளின் முகப்பு போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிச்சதுக்கு இணங்க கொஞ்சம், அதாவது சில அடிகள் உள்ள எடுக்கிறதுக்கு அதை ஒப்புக்கொண்டு இருக்கிறோம். இதே நேரம் பார்த்தோம்னா வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு கடைகளை அமைச்சு ஏறக்குறைய 15 வருஷத்துக்கு மேல அவை இந்த தொழில ஈடுபட்டு கொண்டிருக்கிற நிலையில ஒரு கடையில குறைந்தது 3 பேர் என்றாலும் வேலை செய்யணுமா. இங்க 31 கடைகள் இருக்குது. இதுல குறைஞ்சது 100 பேர் என்றாலும் தொழில் செய்யணும். அது மட்டும் இல்லாம அந்த 100 குடும்பங்களோட வாழ்வாதாரமும் இந்த ஒரு வியாபாரத்துலதான் தங்கி இருக்குது. இந்த நிலையில மாநகர சபை அதிகாரிகள் இப்படி கடைகளின் அளவு, அதாவது அகலத்தை குறைச்சு அடையாளமிடும் நடவடிக்கையை நேற்றைய தினம் மேற்கொண்டிருக்கணும். இருந்தாலும் வியாபாரிகள் எதிர்ப்பு காட்டினதை தொடர்ந்து அந்த அளவுற நடவடிக்கை எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. ஏற்கனவே 6 அடிகள் தான் இருக்குது ஒரு கடைக்கு. இதுல இப்ப 1 அடி குறைக்க சொல்லி இருந்தா 5 அடிக்குள்ள பொருட்களை வச்சு வியாபாரம் செய்யறது சரியான சிக்கலான நிலைமை அப்படின்னு சொல்லியும் வியாபாரிகள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய 31 கடைகள்லையும் ஒரு அடி குறைஞ்சா 31 அடி குறைபடுது. அப்படி குறைஞ்சா அந்த 31 அடியை யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லியும் வியாபாரிகள் கடுமையான ஒரு விசனத்தை வெளியிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த வியாபாரத்தை நம்பிதான் இவ்வளவு குடும்பங்களும் இருக்கிற நிலையில பிள்ளைகளோட கல்வி, அதே மாதிரி குடும்பத்தினுடைய செலவு எல்லாமே இதை நம்பிதான் இருக்கு. அப்ப மாநகர சபையோட இந்த செயல்பாட்டால அவர்களோட கல்வி நிலைமையும் கவலைக்கிடமானதா மாறிடும் அப்படின்னு சொல்லியும் வியாபாரிகள் கவலையோடு சொல்லி இருக்கிறோம். இதே நேரம் பார்த்தோம் என்று சொன்னா கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு கீழே தான் இந்த ஒரு நடைமுறையும் நடைமுறைப்படுத்தப்படுது. அப்படி என்று சொன்னா அனுர அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு வாரத்துக்காக மக்களுக்கு தந்த வாக்குறுதி எல்லாம் வெறும் போலி வாக்குறுதி தானே அப்படி என்று சொல்லியும் அவை கேள்வி எழுப்புற அதே நேரம் இந்த சுயதொழில் நடவடிக்கையை தடுத்து தங்களோட வருமானத்தை மட்டும் குறியா கொண்டு இயங்குற தற்போதைய அரசும் மாநகர சபையும் எங்களுக்கான பொருளாதார ஈட்டலை வழங்குமா அப்படி என்று சொல்லியும் கேட்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கான நியாயம் கிடைக்காட்டி நியாயத்துக்காக நாங்கள் எங்களால முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து போராடுறதுக்கு தயாராகவே இருக்கிறோம் அப்படி என்று சொல்லியும் குறித்த பகுதியில சொல்லிடும். இதே நேரம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அப்படி என்று சொல்லி எங்களோட கடைகள்ல இருந்து ஒவ்வொரு அடியை எடுக்கணும். ஆனா எங்களோட பேருந்து நிலையத்துல இருக்கக்கூடிய நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் சரி செய்ய வேண்டி இருக்கு. அது எல்லாமே இன்னும் சரி செய்யல. குறிப்பா பார்த்தோம் என்று சொன்னா பேருந்து நிலையத்திற்கு அருகில இருக்கிற இந்த கழிவு நீர் வடிகால் பகுதியில ஏறத்தாழ 2 அடிக்கு மேல கழிவு நீர் தேங்கி நிக்குது. இதனால அந்த பகுதியிலேயே துர்நாற்றம் அதிகமா வீசுது. இதை எடுத்து சொல்லி சீர் செய்ய கோரினாலும் யாழ் மாநகர சபை இதை கவனத்திலேயே எடுக்கிறது இல்லை. அப்படி கவனத்துல எடுக்காத மாநகர சபை இப்ப கடைகளை அகற்றத்துக்கு மட்டும் முன்முறமா நிக்கணும் அப்படின்னு சொல்லியும் வியாபாரிகள் விசனம் தெரிவிச்சிருக்கணும்.
ஏற்கனவே தமிழர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிற நேரத்துல இந்த பழக்கடை வியாபாரிகளினுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா எங்களோட விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு பாரிய பிரச்சனை இருக்கு. அதாவது கடந்த வருட இறுதியிலையும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலையும் பெய்த மழை காரணமா எங்களோட விவசாயிகளினுடைய நெற்பயிற்சி எல்லாம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்குது. அதாவது நினைச்ச அளவுக்கு லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுல இருக்கேக்குள்ள அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை நியமிக்க வேணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் எல்லாரும் கேட்டுக்கொள்ளினோம். அதாவது அந்த நிர்ணய விலை அது கூடின விலையா இருக்க வேணும். ஏற்கனவே நஷ்டத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அரசாங்கம் நஷ்ட ஈட்டையும் கொடுத்து இப்படியான ஒரு நிர்ணய விலையையும் அது கூடின ஒரு விலையை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் சொல்லிடும். ஏனென்று சொல்லி சொன்னா ஏற்கனவே நிறைய இடர்பாடுகளுக்கு மத்தியில தான் விவசாயிகள் தங்களுடைய நெற்பயிற்சிகளை செய்து கொண்டு வர அதே நேரத்துல இப்படியான இந்த காலநிலை மாற்றங்களால் ஏற்பட்ட அழிவிலையிலிருந்தும் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டதும் காப்பாற்ற வேண்டியதும் அரசாங்கத்தின் ஒரு கடமையா இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு நாங்க சொல்ற அதே நேரம் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய அந்த கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இதை விட அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா கடற்தொழிலாளர்கள் என்ற பிரச்சனை. இது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை. தெரியும், தமிழக மீனவர்கள் எங்களுடைய இலங்கை கடற்பரப்புக்குள்ள அத்துமீற செயல்பாடுகள் எல்லாம் சமீபத்திய காலங்களாவே நடந்து கொண்டிருக்கு. அதுக்கான சரியான தீர்வுகள் பெற்றுக் கொள்ளப்படாத நிலையில இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு சில கடற்தொழில் எல்லாத்தையும் இடைநிறுத்த சொல்லி சில இடங்கள்ல நோட்டீஸ் கூட ஒட்டப்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சமீபத்துல கூட நான் ஒரு மீனவரோட கதைக்கும் பொழுது அவர் அதை பற்றியும் சொல்லி இருந்தார். அதையும் உங்களுக்காக தாரேன் பாருங்க. பொதுவாக பார்க்க போனா நாங்க நாளைக்கு ஐயோ கடலை மறிச்சா நாங்க எங்க போறோம் அந்த நிலப்பாட்டுலாம் இருக்கிறோம். கடலை மறிச்சா நாங்க ஒரு இடம் போயிடலாம். இந்த தொழில் செய்து கொண்டிருக்கோம், இந்த காசை போட்டு இந்த வலையை வேண்டி முடிஞ்ச இது செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணுன்னு சொன்னா அது ஒரு எங்களுக்கு ஒரு பயங்கரமா தான் இருக்கு. இடைஞ்சலாக அட்டை பண்ணு தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அந்த இது நான் இப்போ கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு அங்காலையெல்லாம் அங்க 10ஆம் ஆண்டுக்கு முதல்ல நான் அதுல எல்லாம் நல்ல மீன் பிடிச்சேன். நான் இப்போ அதுல ஒரு மீனுமே பிடிக்கல. அது எல்லா இடமே வளைஞ்சு கட்டி அதுல தொழிலே செய்கிறது. அதால நிறைய பேர் விட்டுட்டு தொழில் இல்லாம அது வசதி உள்ளாக்கள் அட்டை பண்ணையை போட்டு நல்ல மாதிரி வசதியா இருக்கு. இல்லாதவங்க கஷ்டப்பட்டு தான் இப்பவும் இருக்காங்க. அது ஒரு காரணம் இருக்கு. அப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. இனி போக்குவரத்து அதுகளாலையும் இந்த சிக்கல்கள் நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லி எதுவுமே முன்வைக்க இல்லையா? இந்த கவர்மெண்ட் தானே அதுக்கான முடிவு செய்யும் சொல்லி ஆரம்பத்துல எலெக்ஷன் போடைக்குள்ள சொன்னாங்க. எல்லாம் இதர் எல்லாமே செய்வாராம், குறிப்பிட்ட டைம்ல செய்து முடிப்பாராம் அந்த மாதிரி சொல்லி. எதிர்காலம் எப்படி போகுதுன்னு சொல்ல இந்த நிகழ்காலமே எப்படி இருக்குது, எதிர்காலம் எப்படி போகுதுன்னு அப்படி சிந்திக்கிறது நாங்க இயலாது, உண்மையாக சிந்திக்கலாம். அனுர அரசாங்கத்துல ஏதாவது மாற்றம் பெருமாடு பொறுத்திருந்து அப்படித்தான் நான் பொறுத்திருந்து பாக்குறதுக்கும் ஜனங்கள் இந்த எப்படி தொழிலை எப்படி மறைச்சு இது எடுக்கல நாங்கள் என்ன பயங்கரத்தை மூட்டி கொண்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கு இந்த தொழிலை பொறுத்தவரை. அதனால குறிப்பிட்டு சொல்லல இது நடக்க போகுது இது நடக்காது என்றது. ஆக இந்த அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னா இந்த நாட்டில பிரச்சனைகளுக்கு குறையவே இல்லை. அதுவும் பார்த்தோம்னா குறிப்பா தமிழர்களுக்கு எல்லா விதத்திலையும் பார்த்தோம்னா அந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்பினா அடிக்கு மேல அடியாதான் விழுது கொண்டிருக்கு. இதுக்கு எல்லாமே புதிதாக வந்திருக்கக்கூடிய அனுர அரசாங்கம் ஒரு சரியான ஒரு தீர்வை கொடுக்கணும். அதாவது வேலையில்லா பட்டதாரிகளுக்குடைய வேலையா இருக்கட்டும் சரி, ஏனென்றா அநியாயமா ஒரு உயிர் போயிருக்குது வேலை இல்லை என்று சொல்லி. அப்ப வேலையில்லா பட்டதாரிகளுக்கான அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, இன்றைய தினம் போராட்டம் நடத்தின இந்த வியாபாரிகளுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கிறதா இருக்கட்டும், கடற்தொழிலாளர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாட்டுல மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் அரசாங்கம் நிச்சயமா ஒரு தீர்வை கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இதுதான் இந்த நாட்டில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆக்கள அபிலாஷையும் கூட தமிழர்களோட விருப்பமும் அதுவா தான் இருக்குது. இது எல்லாம் நடந்தாதான் இந்த நாட்டுல நாங்கள் இருக்கிறோம், நாங்களும் இருக்கிறோம் எங்களையும் பாருங்கன்ற மாதிரி சொல்ற ஒவ்வொரு குரலுக்கும் அர்த்தம் இந்த அரசாங்கம் கொடுக்க போற அந்த ஒரு தீர்வுல தான் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோவை நான் முடிக்க போறேன். தயவு செய்து உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இதே மாதிரி நாங்க நிறைய விஷயம் பேசுறதுக்கு காத்திருக்கிறோம். ஏன்னா எங்க நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் நாங்க கட்டாயம் பேசுவோம். அப்படி இன்னும் நடக்க போற பிரச்சனைகளை பற்றியும் நாங்க கதைக்கிறதுக்கு காத்திருக்கோம். ஏன்னா எங்க நாட்டுல பிரச்சனைகளுக்கு குறையவில்லை. இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி உறவுகளே.